ஓம் சாந்தி 31/1/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கே சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து சக்தி அடைவதற்காக, அதாவது தீபத்தில் ஞானம் என்கிற நெய்யை ஊற்றிக் கொள்வதற்காக வந்துள்ளீர்கள். கேள்வி: சிவனுடைய ஊர்வலம் என்று ஏன் பாடப்பட்டுள்ளது? பதில்: ஏனென்றால் சிவபாபா திரும்பி செல்லும்போது அனைத்து ஆத்மாக்களுடைய கூட்டமும் அவருக்கு பின்னால் ஓடிச் செல்கின்றன. மூலவதனத்தில் கூட ஆத்மாக்களுடைய கூட்டம் சேர்ந்து விடுகிறது. தூய்மையாக ஆகக்கூடிய குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவோடு செல்கிறீர்கள். சிவன் கூடவே செல்வதன் காரணத்தினால்தான் ஊர்வலம் என்று சொல்லப்படுகிறது. ஒருத்தர் ஓடுனாங்கன்னா அதை கூட்டம் சொல்ல மாட்டாங்க, நிறைய பேர் ஓடுனாதான் கூட்டம்னு சொல்லுவாங்க. அது போல பாபா சொல்றாங்க, கடைசியில பாபா கூடவே நம்ம அனைத்து ஆத்மாக்களும் ஓடுவோம். யார் தூய்மையாக ஆகியிருக்கிறாங்களோ அந்த குழந்தைகள் தான் பாபாவோடு ஓடுவோம். அப்போ அதனாலதான் சிவனுடைய ஊர்வலம்னு சொல்லியிருக்காங்க. ஓம் சாந்தி. குழந்தைகள் முதலில் ஒரு கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் மற்றும் அவர் அனைவருக்கும் தந்தையாவார். அவரை சர்வசக்திவான் என்று சொல்லப்படுகிறது. உங்களிடத்தில் சர்வ சக்திகளும் இருந்தன. நீங்கள் உலகத்தின் மீது ராஜ்யத்தை செய்தீர்கள். பாரதத்தில்தான் இந்த தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. சொல்லப்போனால் குழந்தைகளாகிய உங்களுடைய ராஜ்யம் இருந்தது. நீங்கள் தூய்மையான தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். உங்களுடைய குலம், ராஜவம்சம், பரம்பரையை சேர்ந்த அவர்கள் அனைவருமே நிர்விகாரிகளாக இருந்தார்கள். யார் நிர்விகாரிகளாக இருந்தது? ஆத்மாக்கள் தான் இருந்தது. இப்போது நீங்கள் நிர்விகாரிகளாக ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள். நம்ம நிர்விகாரியா இருந்தோம்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நிர்விகாரியாக இருப்பாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. எப்படி பேட்டரியின் சக்தி குறைந்து கொண்டே செல்கிறது என்றால் மோட்டார் நின்று விடுகிறது, பேட்டரியில் சக்தி இறங்கி விடுகிறது. சக்தி குறைந்து விடுகிறது என்றால் பிறகு சார்ஜ் வைக்கிறார்கள். உங்களுடைய ஆத்மா சர்வசக்திவானாக இருந்தது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது மீண்டும் நீங்கள் சர்வசக்திவான் பாபாவிடம் தங்களுடைய புத்தி யோகத்தை ஈடுபடுத்துகிறீர்கள். பாபாவிடம் உள்ள சக்தி நம்மிடத்தில் வந்துவிடட்டும் என்று அவரை நினைவும் செய்கிறீர்கள். குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள். நான் சர்வசக்திவானாக இருக்கின்றேன். என் மூலம் சர்வ வல்லமையுடைய ராஜ்யம் கிடைக்கிறது. என் மூலமாகத்தான் பாபா சொல்றாங்க, என் மூலமாகத்தான் சர்வ வல்லமையுடைய ராஜ்யம் கிடைக்குது அப்படின்னு. சத்தியுகத்தில் தேவி தேவதைகள் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக இருந்தார்கள். தூய்மையாக இருந்தார்கள். தெய்வீக குணம் உடையவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது அந்த தெய்வீக குணம் யாரிடமும் இல்லை. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். நான் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கின்றேன். நான் ஒருபொழுதும் மனித உடலை எடுப்பதில்லை. தேவதை உடலையோ மனித உடலையோ எடுப்பதில்லை. அதாவது நான் பிறப்பு இறப்பில் வருவதில்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுப்பதற்காகவே எப்பொழுது இந்த பிரம்மாவிற்கு 60 வருட வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறாரோ அப்பொழுது இவருடைய உடலில் நான் வருகின்றேன். இவர்தான் முழுமையாக சதோ பிரதானத்து நிலையிலிருந்து தமோ பிரதானமாக ஆகியுள்ளார். நான் கொஞ்ச காலத்திற்கு இவருடைய சரீரத்தை கடனாக பெறுகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். இல்லை என்றால் நான் எப்படி ஞானத்தை வழங்க முடியும்? நான் விதையாக இருக்கின்றேன் அல்லவா? இந்த முழு மரத்தின் ஞானமும் என்னிடத்தில் இருக்கிறது. சிருஷ்டியின் ஆயுள் எவ்வளவு என்பது வேறு யாருக்கும் தெரியாது. இந்த சிருஷ்டியின் ஸ்தாபனை, வளர்ப்பு மற்றும் அழிவு எப்படி நடக்கிறது? இது அனைத்துமே மனிதர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். மனிதர்கள் தான் படிக்கிறார்கள், விலங்குகள் படிக்காது அல்லவா? அவர்கள் எல்லைக்குட்பட்ட படிப்பை படிக்கிறார்கள். பாபா உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட படிப்பை படிப்பிக்கின்றார். இதன் மூலம் உங்களை எல்லையற்ற எஜமானர்களாகவும் ஆக்குகின்றார்.
இந்த படிப்பு மனிதர்களுக்காக உண்டான படிப்பு. பாபா இந்த படிப்பு மூலமாக நம்ம முழு உலகத்திற்கும் எல்லைக்கு அப்பாற்பட்ட எஜமானர்களாக நம்மளை மாத்துறாரு. ஆகையால மனிதர்கள் தான் படிக்க வேண்டும், மிருகங்கள் படிக்காது அப்படின்றாரு பாபா. ஆத்மா அழிவற்றது, அதை ஒருபொழுதும் காலன் அழிக்க மாட்டான். மற்றபடி சிம்மாசனம் மாறிக்கொண்டே இருக்கிறது, உடல் மாறிக்கிட்டே இருக்கும். அழிவற்ற மூர்த்தி ஆத்மா இந்த சிம்மாசனத்தில் அமர்கிறது. முதலில் சிறிய சிம்மாசனமாக இருந்தது, பிறகு பெரியதாகி கொண்டே செல்கிறது, உடல் வளர்ந்துகிட்டே இருக்குது. அதை சொல்றாரு பாபா. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு விட்டு வேறொன்றை எடுக்கிறது. ஆத்மா அழிவற்றதாகும். மற்றபடி அதில் நல்ல மற்றும் கெட்ட சம்ஸ்காரங்கள் இருக்கின்றது. ஆகையினால்தான் இது கர்மங்களுடைய பலன் என்று சொல்லப்படுகிறது. சாஸ்திரங்கள் போன்றவற்றை படிப்பதன் மூலம் யாரும் திரும்பி செல்ல முடியாது. கடைசியில் அனைவரும் திரும்பி செல்வார்கள். எப்படி தேனீக்கள் அல்லது வெட்டுக்கிளி கூட்டம் செல்கின்றன அல்லவா? தேனீக்களின் ராணி கூட இருக்கிறது, அதற்கு பின்னால் அனைத்தும் செல்கின்றன. பாபாவும் முதலாவதாக செல்வார் என்றால் அவருக்கு பின்னால் அனைத்து ஆத்மாக்களும் செல்லும். அது கடைசியில அந்த மாதிரியான ஒரு ஊர்வலம் நடக்க போகுது, சிவனுடைய ஊர்வலம். இதைத்தான் பக்தர்கள் கூட சிவனுடைய ஊர்வலம்னு சாஸ்திரங்கள்ல படிக்கிறாங்க. முதலில் நம்மை பிராமணர்களாக ஆக்குகின்றனர் சிவபாபா. பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறார் அல்லவா? பிரஜைகளில் இருந்து சகோதர சகோதரிகளாக ஆகிவிடுகிறீர்கள். பிரம்மகுமார் குமாரிகள் அதிகம் இருக்கிறார்கள். கண்டிப்பாக நிச்சய புத்தி உடையவர்களாக இருப்பார்கள். ஆகையினால் தான் இவ்வளவு அதிகமானோர் ஆகியுள்ளார்கள். இப்ப எவ்வளவு பேர் பிராமணர்கள் ஆயிட்டாங்க. அப்ப கண்டிப்பா நிச்சய புத்தி இருக்கிறதுனாலதான் கூட்டம் இங்க அதிகரிக்கின்றார் பாபா. பிராமணர்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள்? அரைக்குறையா அல்லது முழுமையானவர்களா? பாபா கேட்குறாங்க. கூட்டம் அதிகரிக்கிறத பத்தி ஒன்றும் இல்லை, அது அதிகமாயிட்டு தான் இருக்கும். ஆனா உண்மையான பிராமணர்கள் யாரு, அறகுறையானவங்க யாரு, முழுமையானவர்கள் யாரு அப்படின்னு பார்க்கணும். சிலர் 99 மதிப்பெண்கள் எடுக்கிறார்கள், சிலர் 10 மதிப்பெண்கள் எடுக்கிறார்கள் என்றால் அரைகுறையாகத்தான் இருப்பார்கள் அல்லவா? உங்களிலும் கூட யார் முழுமையானவர்களோ அவர்கள் கண்டிப்பாக முதலில் வருவார்கள். அரைகுறையானவர்கள் கடைசியில் தான் வருவார்கள். சிவபாபாவிற்கு சரீரத்தின் பெயர் எதுவும் இல்லை. இந்த சரீரம் இந்த தாதாவினுடையதாகும். பாபா எங்கே இருக்கிறார்? பாபா கொஞ்ச காலத்திற்காக கடனாக இந்த உடலை பெற்றிருக்கிறார். எனக்கு பேசுவதற்கு வாய் வேண்டும் அல்லவா என்று பாபா கூறுகின்றார். இங்கேயும் கூட கௌமுக் என்கிற ஒரு இடம் உருவாக்கப்பட்டுள்ளது. மலையிலிருந்து தண்ணீர் ஆங்காங்கே வருகிறது. இங்கே பசுவின் வாயை உருவாக்கி விட்டார்கள், அதிலிருந்து தண்ணீர் வருகிறது. அதை கங்கை நீர் என்று புரிந்து கொள்கிறார்கள். கங்கை எங்கிருந்து வந்தது? இவை அனைத்துமே பொய்யாகும். கங்கை நீர் அங்கங்க மலையிலிருந்து தண்ணி வரும். இவங்க பசுவினுடைய வாயின்னு ஒன்று அமைச்சு, பசு வாயின்னு ஒன்று அமைச்சு அதிலிருந்து மோட்டர் போட்டு தண்ணி வரவழைக்கிறாங்க. அதை கங்கை நீர்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்றாங்க இதெல்லாமே கட்டுக்கதை ஆகும் அப்படின்றாரு பாபா. இந்த உலகத்தை முட்கள் நிறைந்த காடு என்று சொல்லப்படுகிறது. அனைத்திலும் பெரியது காமம் என்கிற முள்ளு. முழு உலகத்திலும் ராவண ராஜ்யம் நடக்கிறது. இது எல்லையற்ற இலங்கை ஆகும். இதில் ராவணனுடைய ராஜ்யம் நடக்கிறது. பிறகு தேவதைகளுடைய தூய்மையான ராஜ்யம் நடக்கும். அங்கே அதிக சுகம் இருக்கிறது. சொர்க்கத்திற்கு எவ்வளவு மகிமை இருக்கிறது. சொர்க்கத்தை அடைந்தார் என்றும் சொல்கிறார்கள். அப்படி என்றால் நரகத்தில் தான் இருந்தார் அல்லவா? நரகத்திலிருந்து சென்றார் என்றால் கண்டிப்பாக நரகத்தில் தான் வருவார். சொர்க்கம் இப்போது எங்கே இருக்கிறது? இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் கிடையாது. இப்போது பாபா உங்களுக்கு ஞானம் முழுவதையுமே கொடுக்கின்றார். பேட்டரியோ நிரம்புகிறது. மாயை தொடர்பை துண்டித்து விடுகிறது. பேட்டரி நிரம்ப நிரம்ப மாயா கூட விலகி போயிடும் அப்படின்றாரு பாபா. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம்.
தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், மனம் சொல் செயலில் தூய்மையாக ஆகி ஆத்மா எனும் பேட்டரியை சார்ஜ் செய்ய வேண்டும். முழுமையான பிராமணர்களாக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், மனதின் வழி அல்லது மனிதர்களின் வழியை விட்டுவிட்டு ஒரு பாபாவின் ஸ்ரீமதப்படி நடந்து தங்களை உயர்ந்தவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். சதோ பிரதானமாக ஆகி பாபாவோடு பறந்து செல்ல வேண்டும். வரதானம், சத்தியத்தின் சக்தி மூலம் இயற்கை மற்றும் உலகத்தை சதோ பிரதானம் ஆக்கக்கூடிய மாஸ்டர் விதி விதாத்தா ஆகுங்கள். எப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் சத்தியத்தின் சக்தியை தாரணை செய்து மாஸ்டர் விதி விதாத்தா, அதாவது விதியை உருவாக்குபவர் ஆகின்றீர்களோ, அப்பொழுது இயற்கை சதோ பிரதானம் ஆகிவிடுகிறது. யுகமே சத்தியுகமாக ஆகிவிடுகிறது. அனைத்து ஆத்மாக்களும் சத்கதியின் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி விடுகின்றார்கள். உங்களுடைய சத்திய தன்மை தங்கத்திற்கு சமமானதாகும். எவ்வாறு தங்கமானது இரும்பை கூட தங்கமாக ஆக்கிவிடுகிறது, அதே போன்று சத்தியத்தின் சக்தி ஆத்மாவை, இயற்கையை, சமயத்தை, அனைத்து பொருட்களையும், அனைத்து சம்ஸ்காரங்களையும், அனைத்து சம்பந்தங்களையும், உணவு பழக்கங்களையும் சதோ பிரதானமாக ஆக்கிவிடுகின்றது. அதாவது அந்த சத்தியத்தினுடைய சக்திக்கு அவ்வளோ பவர் இருக்குன்றார் பாபா. நீங்க சத்தியத்தன்மையை கடைபிடிச்சா போதும், உங்களை சுத்தி எல்லாமே சதோ பிரதானம் ஆயிடும். ஸ்லோகன், யாரை இயற்கையின் கொந்தளிப்பு கூட கவர்ச்சி செய்யாதோ அவர்களை யோகி ஆத்மாக்கள் ஆவார்கள். இன்றைய அவ்யக்த சமிக்கை, சுயதர்சன சக்கரதாரி நிலையிலிருந்து குடைநிலையின் கீழ் இருப்பவர்களாக ஆகுங்கள். தேகத்தினுடைய நினைவின் அநேக வீணான சங்கல்பங்களின் சக்கரத்தில் இருந்து, லௌகீக மற்றும் அலௌகீக சம்பந்தங்களின் சக்கரத்தில் இருந்து, தன்னுடைய அநேக பிறவிகள் சுபாவ சம்ஸ்காரங்களுடைய சக்கரத்தில் இருந்து, மற்றும் இயற்கையின் அநேக விதமான கவர்ச்சிகளுடைய சக்கரத்தில் இருந்து எப்பொழுது முக்தி அடைவீர்களோ அப்பொழுது மற்ற ஆத்மாக்களையும் கூட தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கக்கூடிய சக்திகளின் மூலம் அநேக சக்கரத்தில் இருந்து சகஜமாகவே விடுவித்து ஜீவன் முக்தி அடைந்தவர்களாக ஆக்க முடியும். நல்லது. ஓம் சாந்தி. தினந்தோறும்